என்ன பார்வதி அம்மா, காலையிலேயே யார பார்க்க போயிட்டு வர்றீங்க? எல்லாம் ஜோசியக்காரனை பார்க்க தான் போயிட்டு வர்றேன் ஜானகி. ஜோசியக்காரனையா பார்த்துட்டு வர்றீங்க? அதான் உங்க மூஞ்சி வாடி போயிருக்கு. அப்படி அவன் என்னதான் சொன்னான்? ஜோசியக்காரரு என் பையனுக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படி பண்ணலனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் என் மகனுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாரு. இந்த மாசம் முடிய இன்னும் 15 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்படி பார்வதி அம்மா கல்யாணத்தை முடிக்க முடியும்? அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. பார்வதி அம்மா, என்னோட சொந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேரு சந்தாதினி. பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அழகுக்கு ஏத்த மாதிரி நல்ல குணமான பொண்ணு. என்ன ஒண்ணு, அவளுக்கு உங்கள மாதிரி வசதியெல்லாம் இல்ல. ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு. பரவாயில்ல, இந்த நேரத்துல வசதியெல்லாம் நான் பாக்குறதா இல்ல. நல்ல பொண்ணுன்னு நீயே சொல்லிட்டல ஜானகி. அப்புறம் என்ன, என் பையனுக்கு அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். நல்லது பார்வதியம்மா, அப்போ நான் விஷயத்த ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு நீங்க போய் பொண்ண பாருங்க. அடுத்த நாள் பார்வதி தான் பையனை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க போனாங்க. அம்மா, இவ தான் என்னோட பொண்ணு சந்தாதினி. அம்மா இல்ல, அதனால செல்லமா வளர்த்துட்டேன். பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாமா? என்னம்மா நீங்க அடுத்த வாரமே கல்யாணம்னு சொல்றீங்க? திடுதுப்புன்னு எப்படி ஏற்பாடு பண்றது? என் கையில காசு வேற இல்ல. பாருப்பா, எல்லா ஏற்பாடையும் நானே பண்ணிக்குவேன். உங்க கிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல. உங்க பொண்ண மட்டும் கொடுத்தாலே போதும். இவங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஒரு நாள் காலையில சந்தாதினி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ, சந்தாதினி, மணி ஆயிருச்சு, எழுந்திரு. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமே வேலைக்கு கிளம்பிட்டீங்க? ரொம்ப சீக்கிரம்லாம் இல்ல, நான் எப்பவும் போலதான் கிளம்பி இருக்கேன். மணி இப்போ 9. என்ன 9 மணியா? இவ்ளோ நேரமா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு, நான் வேலைக்கு கிளம்புறேன். அதுக்கப்புறம் ராகவ் அம்மா கிட்ட வந்தான். என்ன ராகவ், வேலைக்கு கிளம்பிட்டியா? சந்தாதினி எங்கப்பா? ஆளையே காணோம். சந்தாதினி இப்போதாமா எழுந்தா, வந்துருவா. அது சரிம்மா, வேலைக்கு வர்றவங்கெல்லாம் ஏன் இப்போல்லாம் வர்றதே இல்ல? அது வந்துப்பா, வேலைக்கு வர்ற அம்மாவோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அதான் அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நான் வேலை செய்யறதுக்கு வேற ஆளை பாக்குறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா, நான் இருக்கேன்ல. நானே எல்லா வேலையும் பாத்துக்குவேன். சாந்தாதினி கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணா போதும். சரிங்கம்மா, அப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன். மகன் போன கொஞ்ச நேரத்திலேயே மருமக சந்தாதினி வந்தா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, எப்பவும் சீக்கிரமே எழுந்திருச்சிடுவேன். இன்னைக்கு இவ்ளோ நேரம் தூங்கிட்டேன். எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. ஆமா ஆமா, தூக்கம் வரதான் செய்யும். ஏன்னா என் பையன் ரூம்ல இருக்க பெட்டு ரொம்ப விலை உயர்ந்தது. இந்த மாதிரி பெட்டெல்லாம் நீ எங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்க போற? அதனாலதான் நல்லா தூங்கிட்ட. இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இனிமேட்டு சீக்கிரமே எந்திரிச்சிடணும், புரியுதா? புரியுது அத்தை, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. பாரு, வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். சரிங்க அத்தை, நானே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். சரி சரி, போய் வேலைய பாரு. அதுக்கப்புறம் சந்தாதினி வீட்ல இருக்க எல்லா வேலையையும் தனியா செஞ்சா. ஆனா மாமியார் எந்த வேலையும் செய்யாம நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தான் மகன் வர்ற நேரத்துல சரியா வெளியில வந்துருவாங்க. பாப்பா, இப்போதான் வரியா? காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சீங்களா? அப்போ சந்தாதினி உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலையாமா? அவ எங்க இருந்து எனக்கு உதவி பண்றது? அவ தான் காலையில இருந்து தூங்கிக்கிட்டே இருக்காளே. புது மருமக தானே, போக போக சரி ஆயிடுவா. நீ எதை பத்தியும் அவகிட்ட கேட்டுக்காதப்பா. கொஞ்சம் இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். ராகவ் அம்மா சொன்னதை கேட்டு சந்தாதினி மேல கோவத்துல இருந்தான். அடுத்த நாள், சந்தாதினி எப்படிமா இருக்க?
ஓ மாமியார் உன்ன நல்லா பாத்துக்கறாங்களா இல்லையா? அத்தை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்கம்மா. சொல்றதுக்கு ஒரு குறையும் இல்ல. என்ன பார்வதி அம்மா, மருமக எப்படி? மருமக என்னமோ நல்லவதான். இவ அப்பங்காரங்கிட்ட கல்யாண செலவை பூரா நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் பொண்ணுக்காக அவன் ஏதாவது பண்ணிருக்கணும்ல. ஒண்ணுமே பண்ணல. 10 பைசா செலவு பண்ணல. விட்டா போதும்னு பொண்ண தள்ளி விட்டுட்டான். என்ன ஜென்மமோ. தன்னோட அப்பாவை பத்தி தப்பா பேசவும் சந்தாதினி சோகமா உள்ள போயிட்டா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அத்தை சந்தாதினிய பார்க்க வந்தாங்க. பாருடி, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நான் அவங்கள போய் பார்க்க போறேன். நான் இல்லைங்கிறதுனால எந்த வேலையும் செய்யாம ஜாலியா தூங்கலான்னு நினைக்காத. நான் என் பையன் வர்றதுக்குள்ள வந்துருவேன். அதுக்குள்ள நீ தான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும். புரியுதா? சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வர்றேன். மாமியார் கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே ராகவ் வீட்டுக்கு வந்தான். என்னங்க, சீக்கிரமே திரும்பி வந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலையா? போற வழியில ஒரு ஆக்சிடென்ட பார்த்தேன். அத பார்த்ததுல இருந்து மனசு சரியில்லை. அதான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீங்க உக்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். இல்ல சந்தாதினி, வேண்டாம். நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது சரி, அம்மாவை எங்க காணோம்? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் அவங்கள பார்க்க போயிருக்காங்க. சீக்கிரமே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உள்ள போனான். சந்தாதினி வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சந்தாதினி, என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போகணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போங்க. நீ ஏன் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரமாவது போய் ரெஸ்ட் எடு போ. அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்பி போனான். ராகவ் போன கொஞ்ச நேரத்துல பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. என்னடி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சரி சரி, போ. அதுக்கப்புறம் ராகவ் வந்தான். ராகவ் பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்தது பார்வதி அம்மாவுக்கு தெரியாது. வாப்பா ராகவ். என்னம்மா, டயர்டா இல்லையா உங்களுக்கு? ஆமாப்பா, வேலையெல்லாம் செஞ்சது டயர்டா தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, காலையில இருந்து நான் தானே வீட்டு வேலை செஞ்சேன், அதான் அலுப்பா இருக்கு. சரிம்மா, நான் உள்ள போறேன். ராகவுக்கு அம்மா தான் கிட்ட பொய் சொல்றாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் தீர விசாரிக்கணும்னு சந்தாதினி கிட்டயும் இத பத்தி கேட்டான். சந்தாதினி, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், உண்மைய சொல்றியா? கேளுங்க. இந்த வீட்ல தினமும் வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்யறது? நீயா அம்மாவா? அத்தைக்கு தான் மூட்டு வலி இருக்கே, அவங்களால எப்படி செய்ய முடியும்? நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். சமையல்ல மட்டும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. மசாலாவையும் அவங்க தான் சேர்ப்பாங்க. அப்பதான் அவங்க கைப்பக்குவம் வரும்னு. மத்தபடி எல்லா வேலையும் நான் தாங்க செய்வேன். ஆமா, இதெல்லாம் இப்போ எதுக்கு கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். அம்மா ஏன் இப்படி எல்லாம் பொய் சொல்றாங்க? அவங்க கிட்டயே போய் கேப்போம். அம்மா, நான் கேக்குறதுக்கு உண்மைய மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீட்ல எல்லா வேலையும் யாரு செஞ்சது? நான் தான் செஞ்சேன். இப்போதானப்பா சொன்னேன், மறுபடியும் வந்து எதுக்காக கேக்குற? நீங்க பொய் சொல்றீங்கம்மா. எல்லா வேலையும் செஞ்சது சந்தாதினி தான், நீங்க இல்ல. அப்படின்னு சந்தாதினி சொன்னாலா? அவள நம்பாதப்பா, அவ உன்கிட்ட பொய் சொல்லிருக்கா. நீங்க தாமா என்கிட்ட பொய் சொல்றீங்க. நான் இன்னைக்கு வேலைக்கே போகல, பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன். சந்தாதினி எல்லா வேலையும் செய்யறத நானே என் கண்ணால பார்த்தேன். எனக்கும் சந்தாதினிக்கும் இடையில சண்டைய மூட்டி விட்டு உங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது? சத்தம் கேட்டு சந்தாதினி அங்க வந்தா. எல்லா வேலையையும் சந்தாதினி தான் பண்றா. ஆனா நீங்க பண்ணதா என்கிட்ட பொய் சொன்னீங்கல்ல. சந்தாதினி ஏழை வீட்டு பொண்ணுன்னு தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. ஆமா, இனி என்னால இங்க இருக்க முடியாது. சந்தாதினிய கூட்டிட்டு நான் தனியா போயிடுறேன். உடனே பார்வதி அழ ஆரம்பிச்சாங்க. அத்தை, அலறத நிப்பாட்டுங்க. பாருங்க, அத்தை தெரியாம பண்ணிருப்பாங்க. இனி அப்படி பண்ண மாட்டாங்க. அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணுனா அத்தைய என் அம்மாவா நினைக்கிறேன். அந்த கடவுள் தான் என்ன அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. நீங்களும் என்ன பிரிச்சிடாதீங்க. பாத்தீங்களாமா, இவ உங்களை தன்னோட அம்மாவா நினைக்கிறா. ஆனா நீங்க ஏழை பணக்காரி, காசு பணத்தெல்லாம் பாக்காதீங்கம்மா. மனுஷங்க கிட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டும் பாருங்க. தப்புதான்ப்பா, தப்புதான். இனி சந்தாதினிய என் மக மாதிரி பாத்துப்பேன்.
ஜாதியோ மதமோ காசோ பணமோ ஒருத்தரை உயர்த்தாது, நல்ல எண்ணங்கள் தான் உயர்த்தோன்னு சந்தாதினிய பார்த்து கத்துக்கிட்டேன்.